டியர் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ராஷ்டிர பாஷாவோட போய்ட்ரி செக்ஷனில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து போயம் பார்க்க போகிறோம். தேர்ட் போயம் வந்து 15 ஆகஸ்ட். அதாவது 15 ஆகஸ்ட் அப்படின்னா 15th ஆகஸ்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் டே இல்லையா. அதாவது 15 ஆகஸ்ட்ன்ற அந்த போயமும், அதுக்கப்புறம் கட்புத்லி ஹை யா ஜீவன் ஹை. கட்புத்லின்னா அதாவது பொம்மலாட்டம் பண்ணுற அந்த பொம்மை இருக்கு இல்லையா, பொம்மை வந்து கட்புத்லி அப்படின்னுவாங்க ஹிந்தியில். அது கட்புத்லியா அல்லது ஜீவனா, அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு நாடகம், வாழ்க்கைன்றது ஒரு நாடக மேடை, அதில் நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல, அதுதான் அந்த மாதிரி தான். அதுதான் அந்த பாடல், அந்த சென்டென்ஸ் தான் இந்த பாடலோட கரு ஆக்சுவலாக. அதாவது கட்புத்லியா இல்லை ஜீவனா, அதாவது நம்ம வந்து ஒரு நாடகத்தில் இருக்கிற ஒரு பொம்மையா இல்லை உண்மையான வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு. ஸோ இந்த 2 கவிதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, படிமா. அதாவது 15 ஆகஸ்ட், சத்தமாக படிமா. 15 अगस्त नामक कविता के कवि है श्री गिरिजा कुमार माथुर. 15 ஆகஸ்ட் நாமக் கவிதா கே கவி, அதாவது 15 ஆகஸ்ட் அப்படின்ற அந்த கவிதாவோட கவிஞர் வந்து யாருன்னா ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் அப்படின்றவர் தான். यह कविता उस समय लिखी गई है जब भारत को आज़ादी मिली. यह कविता, இந்த கவிதை வந்து உஸ் சமய லிக்கி கई है, அந்த டைமில் எழுதுனாங்க. எந்த டைமில்? ஜப் பாரத் கோ ஆஜாதி மிலி थी, அதாவது இந்தியா வந்து சுதந்திரமாச்சு இல்லையா, அன்னைக்கு எழுதின கவிதை இது. 15 अगस्त के दिन आधी रात को भारत को आज़ादी मिली. 15 ஆகஸ்ட் கே தின், அதாவது 15th ஆகஸ்டோட அன்னைக்கு நமக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சதுன்னா ஆதி ராத்மே, மிட் நைட்டில் தான் சுதந்திரம் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆதி ராத்மே வந்து பாரத் கோ ஆஜாதி மிலி கிடைச்சிது. कवि पहरेदारों से सावधान रहने को कहते हैं. அதாவது கவி வந்து பெஹரேதாரும் சே, பெஹரேதார்னா யார்? சிப்பாஹி, சோல்ஜர், அதாவது போலீஸ். யார் வந்து அந்த பார்டர் இருக்குது இல்லையா, சீமா சுரக்ஷா, யார் வந்து அந்த பார்டர் வந்து செக்யூரிட்டியை சர்வேலன்ஸை பார்த்துட்ருக்காங்களோ அவங்கள தான் பெஹரேதார் அப்படின்றாங்க. அந்த சிப்பாயை தான் சொல்கிறாரு, சே சாவதான் ரஹனேக்கோ கேத்தேன், ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடைக்குது, பட்டு எத்தனை சதியும் சே இல்லையா, நம்ம வந்து பல 100 வருஷங்கள் வந்து நம்ம அடிமையாகவே இருந்தோம், அதாவது முகலுக்கும் பிரிட்டிஷ்க்கும். ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து என்னது, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் பார்டரில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. सदियों से पीड़ित देश मुक्ति पाकर स्वतंत्र सांस ले रहा है. அதாவது சதியோசே பீடித்து தேஷ், அதாவது பல 100 வருடங்கள்லாம் நம்ம வந்து அடிமையாக இருந்தோம். பீடித்து தேஷ் முக்தி பாக்கர், இப்போ தான் நம்ம என்ன அது இப்போ தான் நம்ம முக்தி அடைஞ்சோன்ற சொல்கிறோம்ல, சுதந்திரம் இப்போ தான் அடைஞ்சோம். பார்க்கறது சுதந்திர சாஸ் லேரை, இப்போ தான் நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக சுவாசிக்கிறோம், நம்மளோட சுதந்திர காற்றை இப்போ தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். தேஷ் கா द्वार खुला है. அதாவது தேஷ் கா துவார்னா என்னது, அதாவது அந்த என்ன சொல்கிறது, ஃபென்சிங், அது பார்டர் ஃபென்சிங், அதாவது அது துவார், அதை தான் துவார்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இல்லையா, பார்டர், அந்த எல்லையோட வந்து ஓப்பனாக தானே பார்க்கும், எல்லை வந்து ஓப்பனாக தான் இருக்கும், அங்கே என்ன இருக்க போகுது, அதை தான் சொல்கிறாரு. துவார் வந்து குல்லாக அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. इसलिए पहरेदारों से अचल दीपक से के समान बेतके नयनों से पहरा देने को सचेत करते हैं. அதனால தான் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒளி விளக்கு மாதிரி, தீபக் அப்படின்னா என்னது, ஒளி விளக்கு, அந்த நல்ல ஒளி விளக்கு மாதிரி தக்கே டயர்லெஸ்லி, கொஞ்சம் கூட தக்குனா அப்படின்னு அர்த்தம், டயர்டாகிடுது. தக்குனா அப்படின்னா டயர்டாகாத அந்த நயன், அந்த கண்கள், அதாவது என்னது துயில், அதாவது உறங்காத அந்த கண்கள், தக்கே அது கலைப்படையாத அந்த கண்களோட நீங்கள் ரொம்ப என்னது ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் டே நைட்டு, புரியுதாம்மா, அவங்க டே நைட் நீங்கள் வந்து டியூட்டி பார்க்கணுங்க. உங்களை நம்பி நாங்கள் வந்து இங்கே உள்ள இந்தியாவில் நாங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். सदियों से बंदी श्रृंखलाएं टूटकर समस्त दिशाएं स्वतंत्र हो गई है. அதாவது சதியோம் சே பந்தி ஸ்ருங்கலா, அதாவது இந்த ஸ்ருங்கலா என்னன்னா இந்த நடவடிக்கைகள், இந்த நிகழ்ச்சிகள், இந்த டைம் டேபிள் படி இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. சதியோம் சேனா பல 100 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு.
அந்த அதாவது நம்ம அடிமைத்தனமாக இருந்த அந்த வருதுங்கள் அது வந்து டூட்டுக்கர் சமஸ்த திசாமே அதெல்லாம் என்னாச்சு நான் உடஞ்சி போயிட்டு அந்த உடஞ்சி எல்லா திசையிலையும் சமஸ்த திஷா எல்லா டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து இன்றைக்கி வந்து ஆஜாத் ஆயிடுச்சு சுதந்திர ஹோகையா சுதந்திரமாயிடுச்சு युगों से बंधित हवा भी मुक्त होकर बहुत तेज चलने அதாவது लगी இங்கே है। காற்று கூட அடிமையாக இருந்ததுன்றார் காற்று கூட அதாவது யுகோசே பந்தித் ஹவா அப்படின்னா என்னன்னா அதாவது கைது ஹோக்கர் ஹவா அதாவது கைதான காற்றுன்ற மாதிரி அது கூட இப்போ காற்றுக்கு கூட ஃப்ரீடம் கிடச்சிதான் அதனால் என்ன அது இன்னும் வேகமாக வீசுது அப்படின்றாரு சுதந்திர காற்று सिकुड़ी हुई सीमाएं भी प्रश्न चिन्ह बनकर कड़ी हो गई है। அதாவது சுக்குடி ஊயின்னா இது வரையும் படுத்துன்னு இருந்தது நம்மளோட சீமாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுக்குடி அதாவது எல்லை வந்து படுத்துட்டு ரொம்ப டல்லாக இருந்தது இப்போ அது கூட ஒரு கேள்விக்குறி மாதிரி எழுந்து நிற்குதான் அதாவது நம்மளோட சீமா அதாவது நம்ம எல்லையை கூட கற்பனையாக சொல்கிறாரு நம்ம எல்லை கூட இது வரைக்கும் அப்படியே சுக்குடி ஊயின்னா அப்படியே என்னது அந்த துணியை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டா மாதிரி அதாவது சுகுடி ஊய் அப்படின்வாங்க பிழிஞ்சு விட்டு துணி மாதிரி அப்படியே இருந்த அந்த நம்ம பார்டர் இப்போ அது எழுந்து நிற்குது நல்ல ஒரு கொஷின் மார்க் மாதிரி நல்லா எழுந்து ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்றது पुराने सिंहासन की प्रतिमाएं टूटने के कारण तूफान उठने वाला है। करेक्ट அப்போ அது புராணே சிம்ஹாசன் கி இப்போ அதாவது பிரதிமாயே அப்படின்னா அதாவது நம்ம இப்போ தான் வந்து நம்ம வந்து ஆட்சி மாறி இருக்கு இல்லையா இப்போ தான் நம்மளோட அரியணையிலேருந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து இறங்கி போகிறான் ஸோ இப்போது என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா அதாவது என்னது காரன் தூஃபான் உட்னே வாழை அந்த மாதிரி அவன் இறங்கி போகிறான் சும்மா போயிட மாட்டான் அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு தூஃபான் உட்னே வாழை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராம் வந்து உருவாகி எழுந்திருக்க போகுதுன்னு அர்த்தம் इसलिए चांद से प्रकाशमान रहने को कहते हैं। அதனால் நீங்கள் ரொம்ப சாந்து மாதிரி ஒரு ஃபுல் மூன் இருக்கு இல்லையா சாந்துனா மூணு அப்போ ஃபுல் மூன் மாதிரி நீங்கள் பிரகாஷ்மான் ரஹனேக்கோ ரொம்ப ப்ரைட்டாக இருங்க ரொம்ப சவுக்கஸாக இருங்க ரொம்ப அலர்ட்டாக இருங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரேதாருக்கு அந்த சிப்பாய்க்கு வந்து கவிஞர் வந்து இது ஆக்ரஹம் பண்ணுறார் அதாவது கேட்டுக்கிறார் मशाल का प्रकाश होने पर भी हमारे सामने कठिन रास्ता है। இப்போ மஷால்னா என்னன்னா இப்போ மும்பத்தி மாதிரி அதாவது ஒரு பத்தி அதாவது மூட்டிசி பத்தி ஒரு பெரிய விளக்கு நல்லா எரியுதுன்னு வச்சுங்களேன் நல்லா கொழுந்து விட்டு எரியுது அந்த மாதிரி பிரகாசம் இருக்குது நாட்டில் ஹோனே பர் பி ஹமாரே சாமனே கட்டின் ராஸ்தா இப்போ நம்ம முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்தா வந்து அதாவது நம்ம முன்னே வந்து அந்த நம்மளோட பாதை இனி நம்ம முன்னேறி போக வேண்டிய அந்த பாதை வந்து கட்டின அது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது புரியுதுங்களா இப்போ வந்து நம்மளோட முன்னே இப்போ நம்ம ஆஜாதி கிடச்சிருச்சு ஆனால் நமக்கு முன்னே நம்ம போயிட்டுருக்க அந்த பாதை இருக்குல்ல அது ரொம்ப கடினமான பாதை அப்போ சத்ருகன் வந்து ஹட்கே வெள்ளைக்கார போயாச்சு சத்ருகன்றது எனிமி அவன் தான் ஹட்கேன்னா அவன் நம்ம ராஸ்தாவில் இருந்து அவன் வந்து ஹட்ஜா அப்படின்றால அதாவது ஓத்தோ அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா சோடுக்க சலைகையா நம்ம நாட்டை விட்டுட்டு அவன் போயிட்டான் சாயாவும் டர் பண்ணா रहता है ஆனால் அவன் போனால் கூட அவனோட சாயா இவ்வளோ நாள் அவனோட ஆடில் தான் நம்ம இருந்தோம் இல்லையா அவனுக்கு கீழே தான் இருந்தோம் அவனோட ஆதீனத்தில் தான் நம்ம இருந்தோம் இப்போ அவன் போயிட்ட பிறகு அவனோட சாயா இருக்குல்ல அவனோட அந்த 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 ஸ்லேவரியில் இருந்து நம்ம இருந்தோம் இல்லையா அது வந்து அந்த டர் வந்து பனார இப்போ நம்ம இதுவரை இண்டிபெண்ட்டாக இருந்ததில்லை நம்மளே பார்த்துக்கிறது இல்லை இப்போ அவன் போயிட்டான் இருந்தாலும் அவனோட சாயாவோட டர் வந்து பயம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது शोषण के कारण हमारा समाज कमजोर तो है। அதாவது சோஷன் இப்போ வந்து வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் சோஷன் தான் நிறைய பிரஷ்டாச்சாரம் இருந்தது இல்லையா சோஷன்னா நம்மளை உறிஞ்சி சாப்பிட்றது திருடி சாப்பிட்றது அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப சோஷன் பண்ணிவிட்டு அத்தியாச்சாரம் பண்ணி தான் அவன் என்ன பண்ணியிருந்தான்னா हमारा कमजोर நம்மளோட சமாஜ் வந்து நம்மளோட சொசைட்டியை கம்ஜோர் பண்ணிட்டான் ரொம்ப வீக் பண்ணிட்டான் பர் நய் ஜிந்தகி கா விஸ்வாஸ் அட்டலை ஆனால் நம்மளை சுத்தமாக வீக் பண்ணிட்டான் இங்கே இருந்த எல்லா செல்வத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் இருந்தாலும் நை ஜிந்தகி இப்போ நமக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு இல்லையா அது புது வாழ்க்கை நை ஜிந்தகின்னா நியூ ஜிந்தகி நியூ ஜீவன் லைஃப் அதை வந்து அதில் வந்து விஸ்வாஸ் அட்டலை நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஃபெய்த் இருக்குது நம்மளோட பரோசா இருக்குது இதுமா அதுதான் சொல்கிறேன் விஸ்வாஸ் அப்படின்ற விஸ்வாசம் வந்து நம்ம ஒரு நம்பிக்கை வந்து அட்டல்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது जैसे गंगा में लहरों का चढ़ाव लगातार रहता है। எப்படி வந்து கங்கா நதியில் பார்த்தீங்கன்னா அந்த
அதாவது லெஹரோं का चढ़ाव அப்படின்றாங்க. லெஹரோன்னா அது வேவ்ஸ், டைடு, அந்த அலை அப்படியே வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு அலை போச்சுன்னா அடுத்த அலை அப்படியே பின்னால் வந்துகிட்டே இருக்கும், ப்ரோக்ரஸிவாகிட்டே போகும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து உற்சாகமாகவே நம்ம இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் இன்த்யூசியாஸ்டிக்காக உற்சாகமாக இருந்தோம்னா தான், அதாவது उसी प्रकार लोगों में उत्साह की लहरें लगातार रहना चाहिए. அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து உற்சாகம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்றார். உற்சாகம் வந்து எப்பயுமே லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸாக रहना चाहिए, எப்பயும் நம்மளோட கண்டினியூஸாக அந்த உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும். कविता पढ़कर हमारे मन में उस दिन का एहसास होता है जब हमें आज़ादी मिली. இந்த கவிதா पढ़ने से, இந்த கவிதா வந்து படுக்கர், இந்த கவிதையை படித்தா நமக்கு எப்படி ஃபீலிங் வருதுன்னா, हमारे मन में उस दिन का एहसास, நம்ம மனசில் வந்து அந்த நாளோட ஞாபகம் வருது. அந்த நாளை நம்ம அப்படி அனுபவித்து பார்க்குறோம். என்னென்னா, ஜப் ஹமே ஆஜாதி மிலி தி, அதை நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த 15th ஆகஸ்ட் நைட்டு மிட் நைட், அந்த ஞாபகத்தை நம்ம கவிதை, அதான் கவிஞரோட வெற்றி நம்ம வர வச்சிட்றாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து கவிதை வந்து கட்புத்தலி ஹே யா ஜீவன், அதாவது வாழ்க்கை வந்து என்ன, அதாவது நம்ம அந்த பொம்மலாட்ட அந்த பொம்மையா அல்லது உண்மையான லைவான உயிரோட்டமாக இருக்கிறதா அப்படின்றத மாதிரி வாழ்க்கையை பற்றி. कठपुतली है या जीवन है नामक कविता के कवि है निदा फाजली. நிதா ஃபாஜலின்றவர் தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. கட்புத்தலி ஹே யா ஜீவன் ஹே அப்படின்ற கவிதை எழுதுனது வந்து யாருன்னா நிஜா ஃபாதலி. कवि इस कविता द्वारा कहना चाहते हैं कि जीवन में हमारी स्थिति कठपुतली की तरह ही है. करेक्ट. कवि इस कविता में कहना चाहते हैं, एक्चुअली இந்த கவி வந்து இந்த கவிதா के द्वारा, இந்த கவிதை மூலமாக இந்த த்ரூ திஸ் போயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஜீவன் மே ஹமாரி ஸ்திதி, வாழ்க்கையில் நம்மளோட கண்டிஷன்ஸ், நம்மளோட நிலைமை எந்த நிலைமையில் இருக்குன்னா ஒரு கட்புத்தலி மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு நாடக மேடை அதெல்லாம் நடிகர்கள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்புத்தலிக்கு தரப்பு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. பொம்மை மாதிரி தான் இருக்கணும், பொம்மை நாட்டில் இருக்கிற ஒரு பொம்மை தான் நாமோ அப்படின்றது. जैसे काठ की पुतली धागे से बांध कर नचाई जाती है. அதாவது எப்படி வந்து காட்கி புத்தலி இருக்கு இல்லையா, அதாவது அந்த பொம்மை வந்து பொம்மலாட்டில் இருக்கிற பொம்மை கயிறு கட்டி ஆட வைக்கிறாங்களோ, उसी तरह हम भी जीवन में अज्ञात धागे से நச்சாயே. அது மாதிரி தான் நம்மளும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மூலயமா நம்மளையும் கடவுள் ஆட்டி படைக்கிறாரு. நம்மளையும் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. அதை தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஹமே சோச்சே பினா ஜீத்தே ஜானாஹி ஹை, அதாவது நம்ம வாழணும், எப்படி வாழ்க்கையை வாழணும்னா சோச்சே பினா ஜீத்தே ஜானாஹி, வாழ்க்கையை நம்ம யோசிக்காமல் வாழணும், அதனோட போக்கில் நம்ம வாழணும். அகர் சோச் में पड़ जाए तो वही हमारी सारी झंझटों का कारण बन जाएगा. अगर हम सोच में पड़ जाए, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா वही हमारे सारे झंझटों का कारण हो जाएगा. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் அந்த மூல் ரூட்டு அதுதான் மாறிடும். எல்லா பிரச்சனைக்கும் வேற வந்து நம்மளோட அந்த நம்ம யோசிக்கிறோம்ல ஜாஸ்தியாக, அதுதான் மாறிடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. कहानी में चित्रित पात्र जैसे हम जीवन में चलते फिरते हैं. அதாவது கஹானி மேனா ஒரு ஸ்டோரி இருக்குது, அதில் வந்து சித்ரித் பாத்திரன்னா ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ஒரு எழுதியிருப்பார் இல்லையா, இல்லை அதாவது ரைட்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம் கேரக்டர் வந்து எழுதியிருப்பார். அந்த சித்ரித் பாத்திர ஜேசே ஹம் ஜீவன் மே சல்தே ஃபிர்தே ஹை, அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துகிட்டே இருக்கோம் இல்லையா. சல்னா ஃபிர்னா நடக்குது, அதாவது நம்ம அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது. कभी दृश्य में आते हैं तो कभी नहीं आते. அப்போ வந்து சில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அதில் நம்மளோட சீன் இருக்கும், இல்லாமல் போகலாம் இல்லை. அது திருஷ்யம்னா தான் ஒரு சைட், அதாவது நம்ம எல்லா சீன்லேயும் நம்ம இருப்போம்னு கிடையாது. சில டைமில் நம்ம சீன் இருக்கும், சில டைமில் இல்லாத இருக்கும். அப்போ நம்ம இருக்கும்போது வந்து நடிச்சுட்டு போகணும் அப்படின்றாரு. जीवन नामक मंच पर जब तक नाच सकते हैं, அதாவது
तक नाचना है. அதாவது ஜீவன் நாமக் மஞ்ச், அதாவது வாழ்க்கைன்ற நம்ம நாடக மேடையில், மஞ்ச்னா ஒரு ஸ்டேஜ், நாடக மேடையில் ஜப் தக் நாச் சக்தே ஹேன், எப்போ வரையும் நம்ம வந்து ஆட முடியுமோ அப்போ வரையும் தப் தக் நாச்சனா है, அப்படி வரைக்கும் நம்ம ஆடணும். புரியுதா? அதாவது நம்ம ரோல் இருக்கிற வரையும் நம்ம ஆடிட்டுருப்போம். अगर तक जाए तो आराम कर सकते நம்ம हैं. ரோல் முடிஞ்சு போச்சு, தக்கே, அதாவது நம்ம களைச்சி போயிட்டோம், இனிமேல் நம்மளால் ஒரு ஸ்டெப் கூட நம்மளால் ஆட முடியாது அப்படின்னா என்ன அது, நம்ம ஆறாம் கசக்தேன், அவ்வளோதான், நம்ம ரோல் முடிஞ்சு போச்சு, நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், இனிமேல் நமக்கு ரோலே கிடையாது. नाचते समय टेढ़े आंगन के बारे में बिना सोचे नाचना है. அதாவது டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். நாச்னா அப்படின்னா டான்ஸ் ஆக்சுவலாக. நான் அப்படி நாச்தே சமய டேடே ஆங்கன் கே பாரே மே பினா சோச்சே நாச்சனா चाहिए. அதாவது அந்த இடத்துல வந்து நமக்கு ஆட தெரியாததுக்கு வந்து மேடை வந்து கோணம் அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடாது, ஸ்டேஜ் சரியில்லை, அதனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட ரோல் என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும். हर धर्म के कहे अनुसार जब तक सांसों का बंधन है तब तक बिना सोचे जीते जाना चाहिए. ஹர் தர்ம் கே கஹே, அதாவது ஹரம் தர்மம்னா என்னது, எல்லா ரிலீஜியனும் இதை தான் சொல்லுது. கஹே அனுசார், எல்லா தர்மமும் எல்லா மதங்களும் இதை தான் சொல்லுது. ஜப் தக் சான்ஸ் கா பந்தன, எப்போ வரையும் மூச்சு இருக்குதோ, அந்த ப்ரீத்திங் அது எப்போ வரையும் இருக்குதோ, தப் தக் பினா சோச்சே ஜீச்சே ஜானா சாயே, அது வரைக்கும் நீங்கள் அந்த யோசிக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணோம், ஜீத்தே ஜாத்தே ஜாओ, அப்பனா ஜிந்தகியே உஸ்கோ ஜீத்தே ஜாओ, அதாவது தன்னோட வாழ்க்கையை அதை வாழ்ந்துட்டே இரு. அதாவது ஜப் சாஸ் பந்த சப் குச் கதம், அதாவது வாழ்க்கையில் அந்த மூச்சு நின்றவுடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போது சாஸ் ஜோ ஹே, அந்த மூச்சு ப்ரீத்திங் வந்து அதோட பந்தன் தான், அது 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 ஜப் தக்கு சாஸ் தப் தக் ஜீவன், அது வரைக்கும் தான் வாழ்க்கை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பினா சோச்சே ஜீத்தே ஜானா சாயே, எதையும் யோசிக்காமல் வாழணும். इसमें कवि ने जीवन के यथार्थ का चित्रण किया है. இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா ஜீவன், அதாவது யதார்த்தம் என்ன, உண்மை ரியாலிட்டி, அதாவது ரியல் திங் என்ன, யதார்த்தம், வாழ்க்கையோட யதார்த்தத்தை வந்து நம்ம இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு, நரேஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அதை தான் சித்ரித் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதாவது வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ.